student, 12th standard chapter 1 exam 1.24. If A equal to matrix minus 4, 4, 4, minus 7, 1, 3, 5, minus 3, minus 1, and B matrix 1, minus 1, 1, 1, minus 2, minus 2, 2, 1, 3. Find the product of AB and BA. And the product value AB ஓட product value BA ஓட multiplication value கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க first. And hence solve the system of equation ஒரு 3 linear equation கொடுத்துறாங்க. இதை சால்வ் பண்ணி ரிசல்ட் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் A போட ஆன்சர் கண்டுபிடிச்சாங்க, BA ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அதுல இருந்து என்ன நமக்கு அந்த லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க. ஓகே, சரி, ஓகே, செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் AB கண்டுபிடிக்கலாமா? A மேட்ரிக்ஸ் கொஸ்டின் கொடுத்துறாங்க, B மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒருத்து மல்டிப்ளை பண்றோம். -4 என்னரும் +4, 4 × 2 8. அதேனா -4 என்னன்னா +4, 4 × -2 -8, 4 × 1 4, -4, 4 × -8, 4 × 3 12. ஃபர்ஸ்ட் ரோ முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் நேரம் செகண்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம், செகண்ட் ரோ எடுத்து தேர்ட் காலம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம், தேர்ட் ரோ எடுத்து தேர்ட் காலம். ஓகே, இது ஃபுல்லாக சிம்பிளை பண்ணாரும். இது வந்து இங்கே 8 வரும், இது ஃபுல்லாக 0 ஆகிடும், இது 0 ஆகிடும், இது 0, எல்லாம் 0 ஆகிடும். இது மட்டும் வேல்யூ என்ன வரும்? 10 × 2 போனால் 8 ஆகும். இது இங்கே லாஸ்ட்டு 8 டயகனல் வேல்யூ மட்டும் தான் வரும், ரிமைன்லாம் 0 இருக்கும். ஓகே, ஓகே, இதுதான் ஏபி வேல்யூ. நெக்ஸ்ட் பிஏ, ஃபஸ்ட்டு பிஏ வச்சு ஏ மல்டிப்ளை பண்ணிட்டேங்க. அதே சேம் ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணிட்டேங்க. செகண்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம், செகண்ட் ரோ எடுத்து தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுங்க. தேர்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம், தேர்ட் ரோ எடுத்து தேர்ட் காலம். இது ஃபுல்லாக சிம்பிளை பண்ணால் 8 0 0 0 8 0 0 0 8. இது பிஏ, இது ஏபி. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் இது கண்டுபிடிச்சேன். நெக்ஸ்ட்டு என்ன வரும்? சால்வ் த ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி கொடுங்க. கீழே 3 லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க. ஓகே, இது 3 லீனியர் ஈக்குவேஷன். இதெல்லாம் வரும் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் சொல்கிறீங்க. 1 -1 1 1 -2 -2 2. இது முன்னாடிலாம் சம்ஸ் நம்ம வரும். இது ஃபுல் எல்லாம் இது ஒரு மேட்ரிக்ஸ் இன்ட்டு X3 வேரியபிள் XYZ வேரியபிள் இருக்குது, ஈக்குவல் டு 4 9 1 இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து நமக்கு இது எதுக்கு ஈக்குவல்னு பாருங்கள். மேட்ரிக்ஸு ஏக்கா பிக்கு ஈக்குவலாக நீ மட்டும் ஏன்னு போட்டுக்கூடாது நமக்கு. ஏன்னா இது எதுக்கு ஈக்குவல்? 1 மைனஸ் கரெக்டாக பிக்கு ஈக்குவல். அப்போ பி தாங்க ஃபார்ம் பண்ணணும். இது கேபிட்டல் எக்ஸ் தான். அப்போ பி போட்டோன்னா நமக்கு என்ன பண்ணணும்? ஏபி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? இதுக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட் வேல்யூ சின்னு போட்டுடணும். இது ஃபுல்லாக பிக்கு தான் ஈக்குவல். பி மேட்ரிக்ஸ் கம்பெனி ஏ போட்டுறதுங்க ராங் ஆகிடும். இது எதுக்கு ஈக்குவல் நமக்கு கொடுத்துரு? இதுலேருந்து தான் லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும் நமக்கு. நீங்கள் மட்டும் நம்ம இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணிட்டு போகிறீங்க. ஆனால் எதுக்கு ஈக்குவல்? பிக்கு ஈக்குவல். அவனா நேம் கொடுத்துட்டாங்க. இது ஃபுல்லாக பியோட வேல்யூ இன்ட்டு கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு சி வேல்யூ. இப்போ எக்ஸ் வேல்யூ தான் ஃபைன் பண்ணணும். இந்த பி ஆப்போசிட் போனால் இன்வெர்ஸாக மாறும். பி இன்வெர்ஸ் சி, இது ஈக்குவேஷன் 1. அப்போ பி இன்வெர்ஸ் தேவைப்படுது, சி தேவைப்படுது. ரெண்டையும் கண்டுபிடிச்சா போதும் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஏபி பிஏ நமக்கு என்ன வரும்? ஏபி பிஏ ரெண்டுமே என்ன? 8 0 0 0 8 0 0 0 8 வேல்யூ வந்துச்சு. 8 காமன் ஃபேக்டர் எடுத்துறா ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸு. ஓகேவா? இந்த என்ன எல்லாத்தையும் டிவைட் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணாரோம் 1/8 ஏ பி இருக்கட்டும், 1/8 பி ஏ இருக்கட்டும். இது 8 டிவைட் பண்ணால் I3 மட்டும் இருக்கும். ஓகே, இப்போ இதே ஒன்று நமக்கு பின்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, பி கண்டுபிடிக்கலாம். இந்த டேர்ம்ஸ் மட்டும் I3 ஈக்குவல் பண்ணுங்க. இப்போ 1/8 ஏ பி ஈக்குவல் I3னா 1/8 ஏங்கிறட்டும் பி ஆப்போசிட் போனால் இன்வெர்ஸாக மாறிடும். பி இன்வெர்ஸு இது I3. இப்போ பி இன்வெர்ஸோட I3 மல்டிப்ளை பண்ணால் பி இன்வெர்ஸ் தான் நமக்கு வரும். எனி இஸோட ஐடென்டி மேட்ரிக்ஸ்னா வரும். இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் என்ன நமக்கு ஒரு அகைன் மேட்ரிக்ஸ் தான் வரும். அப்போ நெக்ஸ்ட் நேரம் ஓகேவா? பி இன்வெர்ஸ்னா 1/8 ஏ யூஸ் பண்ணலாமா? அப்போ ஈக்குவேஷன் சப்ஜெக்ட் பண்ணுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 1/8 ஏ. ஓகேவா? இந்த ஃபுல் வேல்யூ எதுவும் பி இன்வெர்ஸ் சப்ஜெக்ட் பண்ணுங்க. இன்ட்டு சி அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ ஈஸியாக பாரு 1/8 அப்படியே இருக்கட்டும் நமக்கு. இது ஃபுல்லாக ஏ மேட்ரிக்ஸ். கொஸ்டினுக்கு ஏ மேட்ரிக்ஸு. இது என்ன நமக்கு? சி மேட்ரிக்ஸ். இங்கே இருக்கிற சி மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ ரெண்டே மாட்டிலே இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்து ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ஒருத்து செகண்ட் காலம், தேர்ட் ஒருத்து லாஸ்ட் முடிச்சு. அப்போ ரிசல்ட் நான் சிம்பிளை பண்ணால் 24, சிம்பிளை பண்ணால் -16, சிம்பிளை பண்ணால் -8. இப்போ அந்த 1/8 உள்ளார மட்டிலே பண்ணால் 24/8 3 டைம்ஸ் இருக்கும். -16/8 வந்து -2 டைம்ஸ் இருக்கும். 8/- நமக்கு -1. Therefore, first value x value 3, y value -2, z value -1. ஓகே, அப்போ அந்த ஏபி பிஏ வச்சு தான் சால்வ் பண்ணோம். மிஸ் நான் பி இன்வெர்ஸ் வேறு மெத்தட் சால்வ் பண்ணாங்க. ஏன்னா அந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு சால்வ் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகே,
Thank you, student.